ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கல்ல, உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணிருப்பாங்களா, அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா இல்ல ஹெல்ப் பண்ணுவீங்களா? ப்ரோ என் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கோம் ப்ரோ. February 14 சாக்லேட்லாம் கொண்டு பின்னாடியே போனோம் ப்ரோ. லவ்க்காக லவ் எப்படியா சேர்த்து வச்சிடலாம்னு பார்த்தோம். நம்பர்லாம் எழுதி பஸ்ல தூக்கி போடுவோம் ப்ரோ. ஆனா அந்த பொண்ணு தான் ப்ரோ இது பண்ணல. ஆனா எவ்வளவு வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கோம் ப்ரோ. ஒரு பொண்ணு இல்ல, பல பொண்ணு ஹெல்ப் பண்ணிருக்கோம் ப்ரோ. அவனுக்கு அவன் பேரை சொல்ல விரும்பல ப்ரோ. நான் நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கேன் ப்ரோ. தலைவன் தான் ப்ரோ. இவருக்குதான் அவரு போய் நம்பர் கொடுத்திருக்காப்ல, டெய்லி மேல் கொண்டு போய் கொடுத்திருக்காப்ல. இவர் எதுவும் பண்ணல, அவரு தான் பண்ணிருக்காப்ல இவருக்கு பையில. அவர் க்ளோஸ் அப் போங்க. அவரை க்ளோஸ் அப்பனா ப்ரோ அப்பனா ஃப்ரெண்ட்ஸ் லவ் தானே இருக்கும். அவருக்கு நடந்தது எல்லாமே அவர்தான். அவருக்கு நடந்தது இவர் சொன்னது ஃபுல்லாமே இவருக்கு தான் நடந்திருக்கு. பேர் சொல்ல விரும்பல, அவருக்கு தான் நடந்திருக்கு. எல்லாம் பண்ணது அவர் தான். டெய்லி மில்க் கொண்டு போயிருக்காப்ல, சாக்லேட் கொண்டு போயிருக்காப்ல, நம்பர் எழுதிட்டு போய் அந்த பிள்ளைட கொடுத்திருக்காப்ல. அந்த பிள்ளை சண்டை போட்டிருக்காப்ல ப்ரோ. ஒரு கொடுறோமா சேர்த்து கேமரா தூங்க மாட்டோம். இவனே பயப்படாரா? என் ஃப்ரெண்ட சேர்க்கறா சண்டைலாம் போட்டிருக்கோம் ப்ரோ. டிபார்ட்மெண்டா சண்டை போட்டிருக்கோம் அந்த பிள்ளைக்காக. அது ஃப்ரெண்டுக்கு எப்படியா சேர்த்து வச்சிடணும்ட்டு. கடைசியில சேர்ந்துச்சா இல்லையா? அதுதான் ப்ரோ ட்விஸ்டா இருக்கு. மாடு கயிறை ஊத்துட்டு ஓடி இருக்கு ப்ரோ. இருக்கு கண்டுபிடிச்சிருவோம் கூடிய சீக்கிரத்துல லவ்வா லவ் இல்லையான்னு. ஆனா எப்படி சேர்த்து வச்சிருவோம் ப்ரோ? எப்படி மாட கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் ப்ரோ. அதுல உறுதியா இருக்கும். அவன் தான் ப்ரோ. ப்ரோ நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து லவ் பண்ணா ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்க. என்னென்ன ஹெல்ப்லாம்? லவ் சேர்த்து வைக்கிறதுக்காக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்க ப்ரோ. எந்த மாதிரி பண்ணுவீங்க? இந்த மாதிரி எவ்வளவு இதுக்கெல்லாம் ஆழத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க? அது எவ்வளவு ஆழமா இருந்தாலும் சரி ப்ரோ. ப்ரோ நான் சேர்த்து வைக்கிறது சொல்றேன், சேர்த்து வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க. அடுத்து கூட போறது எனக்கு மேரேஜ் சேர்த்து வைக்க போறோம் ப்ரோ. பெரிய சம்பவம் இருக்கு ப்ரோ, இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு. இந்த டிசம்பருக்குள்ள சேர்த்து வச்சிடலாம் பாக்குறோம் ப்ரோ. வீட்டுல ஆமா ப்ரோ. ப்ரோ நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். எப்படிப்பட்ட ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு பிளான்லாம் இல்ல ப்ரோ. ஏற்கனவே பண்ணிக்கிட்டு தான் ப்ரோ இருக்காங்க. இருக்கிறவங்க என்ன வருதோ அதான் ப்ரோ பிளானே. எனக்கு என்ன மைண்ட் செட் தேருதோ அதான் ப்ரோ பிளானே. அது அப்படி கிடையாது ப்ரோ. அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்ல இருக்கோ அவங்கள நம்மள மாத்திக்கிடுவாங்க. அப்படியே அவங்களுக்கு ஏத்த மாதிரி. இப்ப அந்த ஒரு அவன் ஆள் வந்து அவன் வீட்டுல மேல நின்றுகிட்டு எட்டி பாக்குதுன்னு வைங்களேன். அவன் ஒரு 2 சென்ட் தள்ளி 3 சென்ட் தள்ளி ரொம்ப தூரம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்க விட்டுருவாங்க ப்ரோ. சங்கடமே இல்லாம. வண்டி இல்லன்னு சொன்னா கேட்க மாட்டான், சைக்கிள் இல்லன்னு சொன்னா கேட்க மாட்டான். எப்படியும் கைய போட்டு பேசிக்கிட்டே கூட்டிட்டு போயிருவாங்க ப்ரோ. 10 ரூபா ஆச்சு பண்ணு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க ப்ரோ. 9 மணிக்கு மேல இதான் ப்ரோ பண்றாங்க. காலையில லவ்வுக்கா சேர்க்கிறா வெள்ளன எந்திரிச்சு காலேஜ் கூட அப்படி போனது இல்ல ப்ரோ. 8 மணிக்கெல்லாம் வந்து அந்த நம்ம அந்த பிள்ளைய பாத்துச்சா பாக்கலையா இருந்துருல, எப்படியோ பாக்க வச்சிருவோம் ப்ரோ. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? நிறைய வாட்டி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம் ப்ரோ. ஒரு முடிவுல இருக்கீங்க, அவர் வந்து சேர்த்து வச்சிரும் கன்ஃபார்ம் முடிவுதான் ப்ரோ. எப்படியும் அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாட்டி ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் எல்லாம் வாங்கினாங்க. நம்மளுக்கு 1 ரூபா மிட்டாய் கூட வாங்கி தர மாட்டாங்க ப்ரோ. சங்கடமா நினைக்கிறாங்க ப்ரோ. ஒருத்தனை விட்டு அந்த பிள்ளை என்ன ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ட்ரெஸ் பாக்க விட்டுருக்கோம் ப்ரோ அவனுக்காக. அதே மாதிரி மேட்ச் பண்ணி போட வைக்கிறதுக்காக. ஜோ படத்துல ப்ரோ. ஜோ படம்ல தலைவன் பஸ்ல அந்த பிள்ளை இவன் போடுற கலர் அந்த பிள்ளை பொண்ணும். அதுக்காண்டி என்ன பண்றான் தெரியுமா ப்ரோ? இவன் நிக்கிறானா, நாளைக்கு நான் வெள்ளை சட்டை போட்டு வர போறேன்டா அப்படின்னு சொல்றேன். அந்த பிள்ளை அப்படியே மறுநாள் வெயிட் ட்ரெஸ் போட்டு வருது. எப்படி பாருங்க தலைவர் மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நாளைக்கு ரெட் கலர் ஷர்ட் போட போறேன், அந்த பிள்ளை ரெட்டு போட்டு வருது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்பரை கொடுக்க போய் அழுதுருச்சு ப்ரோ. அதான் படமே முடிஞ்சிச்சு ப்ரோ. நம்பரை கொடுத்தவனே இதாயிடுச்சு ப்ரோ. என்ன அந்த பிள்ளை நினைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவன் வந்துட்டு ஆனா எங்க அப்பா இவனையும் பத்தி விட்டுருவாரு, என்னையும் சேர்த்து பத்தி விட்டுருவாருன்னு அதான் தெளிவாயிட்டான். அவங்க அழுது தப்புச்சிட்டாங்க. வீட்டுல பாக்குறேன் நம்ம பார்த்து சரி பண்ணி வச்சுக்கிறோம். இவனை கூட்டிட்டு போனா எங்க அப்பா என்னைய செருப்பு கழட்டி அடிச்சிருவாப்ல அப்படின்னு சொல்லி இவனையும் பத்தி விட்டுருச்சு. அது சேஃப்டி ஆகிருச்சு. இவன் இப்ப உட்காந்து ஃபீல் பண்றான் ப்ரோ. அதான் சங்கடமா இருக்கு. எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. நீங்க வேற ஏன்டா சும்மா இருங்கடா. வேற பிள்ளை பாத்துக்கலாம்டா. இல்லை அந்த பிள்ளை மாதிரி வருமாடா? முதல்ல வருடா, மறக்க முடியலடா. அதோட நல்ல பிள்ளைய பாத்துக்கலாம். நல்ல பிள்ளை புண்டா பிள்ளை. இவர் வந்து அடுத்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு. ஆமா ப்ரோ. தெளிவா இவனை மட்டும் தப்பிக்க விட்டா இவனு சேஃப்டி ஆகிக்கிறேன். இல்லாட்டி 2 பேரும் லவ் பண்ணோம்னா கூட போய் எல்லாரும் வேணும்ல போ. நம்ம ஒரு ஆள் எப்படி ப்ரோ லவ் பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னே வேணும்ல போ. ஹெல்ப் பண்றதுக்கு, ட்ரெஸ் பாக்குறதுக்கு, ஒருத்தர் என்னென்ன எந்த இடத்துல பிளேஸ்ல நிக்கிறதுன்னு காலைல போன் அடிச்சிருவாங்க ப்ரோ. காலேஜ் போறோமோ இல்லையா ப்ரோ, லவ் சேர்த்து வைக்கிறதுக்காக போயிருவோம் ப்ரோ. கண்டிப்பா எப்படி உள்ள வந்து சேர்த்து வச்சிருவோம் ப்ரோ. லவ் பண்றீங்க ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ. காசு எப்படி பதுக்குவாங்கன்னு தெரியாது ப்ரோ. அந்த பிள்ளைக்குன்னா 50 ரூபா 100 ரூபா அடிச்சு செலவழிக்கிறாங்க. நம்மளுக்குன்னா 10 ரூபா அடுக்க மாட்டாங்க, நடக்க விட்டுறாங்க ப்ரோ.
பஸ் கூட காசு தர மாட்டேறாங்க ப்ரோ. அதான் வேதனை செய்யின்னு ஆகுது. ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே ப்ரோ போக முடியும், அதனால ஆனா அவங்க அந்த பிள்ளைக்கு இந்த 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு அடிச்சு விடுறாங்க ப்ரோ. நம்மள அம்மா வேதனை ஆக்கி விட்டுறாங்க. இதான் ப்ரோ சங்கடமே. ப்ரோ நீங்க லவ் சேர்ற வரைக்கும் கேளுங்க ப்ரோ. கண்டென்ட்டே தான் ப்ரோ. ஹீரோவே என்ன சரி, இவர் 2 பேரும் உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா ப்ரோ. சரி, இப்ப லவ் பண்ணாரு வச்சுக்கிருவோம். சரி, வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க, என்னென்ன வந்து ஹெல்ப்லாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவீங்க? ப்ரோ அவனுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ அதை பண்ணிடுவேன் ப்ரோ. ப்ரோ இப்ப எனக்கா எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கானா, காலைல 8 மணிக்கு 7 மணிக்கு பெரியார் ப்ரோ. பெரியார்ல போய் என்ன கலர் ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருவேன் ப்ரோ. நான் 9 மணிக்கு காலேஜ் வருவேன் ப்ரோ. மினி பஸ்ல வரப்போ பாத்துருவேன் ப்ரோ. அந்த கலர் தான் ப்ரோ. ஓகே, அதான் ப்ரோ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான். இவன் வந்து எனக்கு நிறைய சொன்னேன்ல, இவனை வந்து லவ் பண்றவங்க வந்து லவ் பண்றவங்க கூட இருக்கவங்க வந்து ஒரே மாதிரி மாத்திக்கிடுவாங்க. அந்த காப்பி தான் ப்ரோ. இவன் எப்படி இருக்கானா அப்படியே இவனை மாத்திடுவான் ப்ரோ. இவன் காலையில எந்திரிக்கிறானா போன டிரெஸ் சொல்லிடுவாங்க, ஏய் மேனே இந்த மாதிரி வந்துடுறா நம்ம போயிருவோம்டா அப்படின்னு. ப்ரோ கரெக்டா 10 பேரை கூட்டு போனாதான் ப்ரோ நல்லா இருக்கும். பிளான் பண்ணி எது பண்ணாலும் பிளான் பண்ணி போனா ப்ரோ எல்லாரும் வந்துருவாங்க ப்ரோ. போன்னுனாலே ஒரு வந்து இடத்துல இவன் மட்டும் அடி வாங்கினா பரவாயில்ல, அப்புறம் அவனையும் சேர்த்து அடிவாங்க ஒரு ப்ரோ. அதான் சங்கடம் ப்ரோ. வேதனை ஆகிறாங்க. நட்பு தானே ப்ரோ. ஆனா இவனும் மாட்டுறான்ல, அதான் சங்கடமா இருக்கு. இவனும் நம்ம பயிலாச்சு, நீ மட்டும் ஓளவுக்கு பாடுறா அப்படின்னா கேட்க மாட்டேறான். எம்ம பேடா அடி வாங்கும்டா அப்படின்னு கூட இழுத்துட்டு போயிடுறான். அதான் ப்ரோ. சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலண்ணா.